இங்க ஒரு பூக்கடைக்காரம்மா காலையில வியாபாரம் பண்றதுக்கு ரொம்பவும் லேட்டா வராங்க. பக்கத்துல வியாபாரம் பண்றவங்களும் ஒரு வியாபாரம் பண்றதுக்கு இவ்வளவு லேட்டா வாடி வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் என்ன பண்றது, மல்லிப்பூவை கிடைக்கல, அதனாலதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க எதிரில பாரு பெரிய பூக்கடை ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை பார்த்து அவங்களுமே டக்குன்னு அந்த கடைக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பூ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட விலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலைய பார்த்தா 2000 ரூபாய் போட்டிருக்கு. அந்த பூவை ஸ்மெல் பண்ணி பார்த்தா எந்த ஒரு வாசனையுமே வரமாட்டேங்குது. அந்த கடையில இருக்கிற பொண்ணு, இந்த பூல வாசனை எல்லாம் வராது, ஆனா 20 நாளைக்கு கெட்டு போகாது, இது வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த லேடியுமே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கடையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இவங்களும் அந்த கடையை முறைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கூட இருந்தவங்களும், புருஷகாரன் இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டான் போல, தனியா தான் இருக்கா, கடையை கூட வாங்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடையை வாங்கிட்டாளா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேக்குறாங்க. அங்க வந்து ஒருத்தர் அவசர அவசரமா அந்த கடைக்கு போயிட்டு இருக்காரு. இவங்களை கூப்பிட்டு, வாங்க இங்க வாங்க, உங்க பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி, என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போயிடுறாரு. இந்த பொண்ணும் இருக்கிற பூ மேல தண்ணி தெளிச்சுட்டு அந்த கடையை செம்ம கடுப்புல முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அவனுமே நிறைய காசு கொடுத்து அங்க இருக்கிற பூவை வாங்கிட்டு போயிடுறான். ஏசில இருக்கிறவங்க ஏசில இருக்கிற பூவை தான் வாங்க நினைப்பாங்க. கண்டிப்பா முனிசிபாலிட்டியில இருக்கிறவங்க வந்தாங்கன்னா நம்ம கடையில காலி பண்ண சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு இவங்க வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த சைடா ஓடி வந்த ஒருத்தன் இவங்க பூ எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஓடி போயிடுறான். பூதான் எதுவுமே விக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுமே கடுப்பா அந்த கடையை உட்காந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அந்த கடையில இருந்த பொண்ணுமே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பும் போது வெளியே வந்து மல்லிப்பூ இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து கேட்கறா. இல்ல எல்லா பூவும் வித்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. எனக்காக கொஞ்சம் பாருங்களேன், எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. நீங்களே பாருங்க, பூவெல்லாம் எதுவும் இல்ல, காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை எடுத்து காட்டுறாங்க. சரி நான் வேற எங்கனாச்சும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சோகமா போகும்போது, இந்த டயத்துல நீ எங்க போய் வாங்குவ அப்படின்னு சொல்லி கையில இருந்த பூவை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பூ வாங்கின அந்த பொண்ணும் அவங்க பக்கத்திலேயே உட்காந்து, என் புருஷன் இறந்து இன்னையோட 1 வருஷம் ஆகுது, என் புருஷன் டெய்லி வீட்டுக்கு வரும்போது மல்லிப்பூ தான் வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு போயிடுறாரு. இது பாக்குற இவங்களும் இந்த பொண்ணு கூட போய் போட்டி போட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுறா.